ஹலோ செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெரியம்மா நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பெரியம்மாவோட ஒரு ஸ்பெஷல் லிட்டில் லிஸ்னர். அவங்களுக்கு வந்து பர்த்டே. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிரலாம். ஸோ, அவங்க பேர் வந்து விதுஷா பேபி. ஸோ, ஹாப்பி பர்த்டே Vidusha baby, happy birthday. Very good, very good. God bless you. ஓகே. அதே விதுஷா பாப்பா வந்து பெரியம்மா கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி கேட்டாங்க. வாத்துக்குட்டி பத்தி. அவங்களுக்கு வந்து டக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால அவங்க திருப்பி வந்து ஒரு வாத்துக்குட்டி ஸ்டோரி கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம திருப்பி ஒரு வாத்துக்குட்டி, ஒரு பிரேவான வாத்துக்குட்டியோட பத்தி ஸ்டோரி கேட்க போறோம். மேஜிக்கல் ஸ்டோரி இது. என்னது? மேஜிக்கல் ஸ்டோரி. ஓகே. சரி. இப்ப நம்ம ஸ்டோரிக்கு போலாமா? இந்த ஸ்டோரியில என்ன ஆகுதுன்னா, ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவருக்கு பக்கத்துல என்னன்னா, ஒரு அழகான மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு மேல ஒரு காக்கா ஃபேமிலி இருந்துச்சாம். காக்கா என்ன சவுண்ட் பண்ணும்? கா 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 என்ன சவுண்ட் பண்ணும்? கா கா கா. அப்போ அந்த மேல மரத்துல யார் யார் இருந்தாங்க? டாடி காக்கா, மம்மி காக்கா, பிரதர் காக்கா, சிஸ்டர் காக்கா அண்ட் ஒரு குட்டி காக்கா முட்டை. திருப்பி சொல்லலாமா? மம்மி காக்கா, டாடி காக்கா, பிரதர் காக்கா, சிஸ்டர் காக்கா அண்ட் ஒரு குட்டி காக்கா முட்டை. இப்போ அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு வாத்துக்குட்டி இருந்துச்சான். ஒரு பிரேவான வாத்துக்குட்டி. என்னது? பிரேவான வாத்துக்குட்டி. காக்காலாம் பறக்கும் இல்லையா? இப்படி இப்படின்னு விங்ஸை பண்ணி பறந்துரும். ஆனால் வாத்துக்குட்டினால மட்டும் பறக்கவே முடியாது. அப்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்டோரியில் அந்த காக்கா ஃபேமிலி வந்து மரத்துக்கு மேலே அவங்க வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாமி காக்கா சொல்கிறாங்க, வாங்க எல்லாரும் வெளியே பறக்க போகலாம் அப்படின்னு. அப்போது அப்போ என்ன ஆகுது? அந்த காக்கா முட்டை மட்டும் வீட்டில் இருக்கா, தனியாக இருக்கா. அப்போ மாமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே பார்க்குறாங்க. மாமி காக்கா கீழே பார்க்குறாங்க. பார்த்தா இந்த வாத்துக்குட்டி கீழே இருக்கும். அப்போ வாத்துக்குட்டி கிட்ட சொல்கிறாங்க, வாத்துக்குட்டி 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 என்ன சவுண்ட் பண்ணும்? குவாக் குவாக். என்ன சவுண்ட் பண்ணும்? குவாக் குவாக். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வாத்துக்குட்டி வாத்துக்குட்டி குட்டி காக்கா முட்டை பாப்பா இங்கே தூங்குது, அதனால நீ பார்த்துக்கோ, யாரும் வந்து இதை எடுத்துடாம பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ அந்த வாத்துக்குட்டி சொல்லுது, ஓகே ஆன்ட்டி, ஓகே காக்கா ஆன்ட்டி, ஓகே அப்படின்னு. என்ன சொல்லுச்சு? ஓகே ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுச்சு. அப்போது என்னாச்சு? அந்த பிரதர் காக்காவும் சிஸ்டர் காக்காவும் வந்து என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரும் வந்து அந்த வாத்துக்குட்டியை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நாங்கள் பறப்போமே, ஃபெதர் இப்படி இப்படி பண்ணி நாங்கள் ஃப்ளை பண்ணுவோமே, உன்னால் ஃப்ளை பண்ண முடியாது, உன்னால் ஃப்ளை பண்ண முடியாது. என்ன பண்ணாங்க? உன்னால் ஃப்ளை பண்ண முடியாது. அப்போது இந்த வாத்துக்குட்டி சொல்லுச்சு, என்னால் ஃப்ளை பண்ண முடியாது, ஆனால் நான் வந்து பிரேவாக பாப்பா காக்கா முட்டையை இங்கே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ மாமி காக்கா சொல்லிட்டாங்க, வாத்துக்குட்டியை கிண்டல் அடிக்காதீங்க, வாங்க நம்ம போய் ஃபுட்டு தேட போகலாம் அப்படின்னு. அப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. இப்படி 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 இப்படின்னு பறந்து 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 அவங்க வந்து ஃபுட்டு தேட போயிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு? ஒரு வுல்ஃப், ஒரு நரி, ஒரு கிரீடியான நரி, அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துச்சு. சரியா? அப்போ அந்த வுல்ஃபுக்கு என்னன்னா, அந்த மேலே இருக்கிற முட்டையை எடுத்து சாப்பிட்றணும். நான் இன்னைக்கு ஆம்லேட் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அது மனசில் நினச்சிட்டு இருந்துச்சு. காக்கா ஆம்லேட் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. அப்போது என்ன பண்ணுது அந்த வுல்ஃபு? வந்து பார்க்குது, மேலே இருக்குதே இந்த முட்டை, நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்துட்டு, அப்புறம் என்ன பண்ணுச்சு? ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருந்துச்சு. அப்போது இந்த டக்கு வந்து இப்படி 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 நடந்து அந்த மரத்தை சுற்றி சுற்றி அந்த காக்கா முட்டைவை பாதுகாக்கிறதுக்காக பிரேவாக சுற்றி சுற்றி நடந்துட்டு இருந்துச்சு. ரவுண்ட் அண்ட் ரவுண்டாக சுற்றிட்டு இருந்துச்சான். எப்படி சுற்றிட்டு இருந்துச்சு? ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அப்போ என்னாச்சு? திடீர்னு அது பார்த்துச்சு,
அந்த பக்கத்துல இருக்கிற செடிக்கு நடுவுல ஏதோ ரெட்டா இருந்துச்சு. அப்ப இந்த வாத்துக்குட்டி வந்து பாத்துச்சு. என்னதுன்னு எப்படி பாத்துச்சு? நீங்க பாத்து காட்டுங்க. இப்டி இப்டின்னு பாத்துச்சு. பார்த்தா அங்க ஒரு ரெட் கலரான ஷூஸ் இருந்துச்சு. அப்ப வாத்துக்குட்டி நெனச்சுச்சு, இந்த ரெட் ஷூ மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் நான் ஃபாஸ்ட்டா நடப்பேன் அப்படின்னு. அப்போ அந்த ரெட் ஷூவ எடுத்து போட்டா, அது கரெக்ட்டா இந்த வாத்துக்குட்டிக்கு வந்து கரெக்ட்டா இருந்துச்சாம். போடுறப்போ கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அது போட்டதுமே வாத்துக்குட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஃப்ளை பண்ணுச்சு? இப்டி இப்டி நீங்க ஃப்ளை பண்ணி காட்டுங்க. ம். ஏன்னா அது வந்து மேஜிக்கல் ஷூஸ். என்னது அது? மேஜிக்கல் ஷூஸ். மேஜிக்கல் ஷூஸ். அந்த ஷூஸ் போட்டதும் யார் வேணும்னா பறந்துரலாம். சரியா? அப்ப இது எல்லாத்தையும் அந்த கிரீடி நரி, அந்த வுல்ஃப் வந்து தூரமா நின்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த ஷூ இருந்தா நானும் பறந்துருவேன். பறந்தேன்னா மேல இருக்க பேபி காக்கா முட்டைய அத ஆம்லெட் போட்டுறலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப என்னாச்சு? வாத்துக்குட்டி வந்து பறந்துட்டே போய் மேல அந்த காக்கா முட்டை பக்கத்துல உட்காந்துக்குச்சு. அப்புறம் என்னாச்சு, அந்த காக்காலாம் திருப்பி வரப்ப எல்லாரும் கேட்டாங்க, "எப்படி வாத்துக்குட்டி நீ எப்படி மேல வரைக்கும் வந்த? உன்னால எப்படி பறக்க முடிஞ்சுச்சு?" அப்ப அது சொல்லுச்சு, "என்கிட்ட மேஜிக் ஷூஸ் இருக்கே! நான் மேஜிக் ஷூ வச்சு பறந்துருவேன்." அப்புறம் அந்த பிரதர் காக்கா, சிஸ்டர் காக்கா, வாத்துக்குட்டி 3 பேரும் பறக்க போனாங்க. ஜாலியா விளையாண்ட்டு இருந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்னது? 2 ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், செகண்ட் ஃப்ரெண்ட். ஓகே. வெரி குட், வெரி குட். அப்புறம் என்னாச்சு, அன்னைக்கு நைட் எல்லாரும் ஸ்லீப் பண்ண போயிட்டாங்க. திருப்பி எப்படி ஸ்லீப் பண்ணுவாங்க? பெரியம்மாக்கு ஸ்லீப் பண்ணி காட்டுங்க. அப்படி ஸ்லீப் பண்றப்ப என்ன ஆச்சுன்னா, த கிரீடி ஸ்னீக்கி வுல்ஃப் மெதுவா நடந்து வந்துச்சு. இப்படி இப்படி இப்படின்னு நடந்து வந்து என்ன பண்ணுச்சு, வாத்துக்குட்டி நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது அதோட மேஜிக்கல் ஷூஸை திருடிருச்சு. என்ன பண்ணுச்சு? திருடிருச்சு. ஸ்டீல் பண்ணிருச்சு. ஸ்டீலிங் வந்து பேட் ஹேபிட் தானே. அது பேட் ஜாப், பேட் சாய்ஸ். அப்படி பண்ணக்கூடாது. ஆனா இந்த ஸ்னீக்கி, இந்த கன்னிங் வுல்ஃப் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த நரி வந்து அந்த இதை எடுத்துட்டு போயிடுச்சு. ஷூவை எடுத்துட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணுச்சு, ஷூவை திருப்பியும் வந்து அடுத்த நாள் என்ன ஆச்சு, அந்த காக்கா ஃபேமிலி வந்து திருப்பி ஃபுட்டு தேடுறதுக்காக போனாங்க. அப்போ அந்த வாத்துக்குட்டி மெதுவா எந்திரிச்சிச்சு தூக்கத்துலேருந்து மார்னிங். அப்படின்னு எப்படி எந்திரிச்சிச்சு? ஆ அப்படின்னு. அப்புறம் எந்திரிச்சு அது இப்டி, இப்டின்னு பார்த்துச்சு. எப்படி பார்த்துச்சு? இப்டி, இப்டின்னு பார்த்தா அதோட மேஜிக் ஷூஸ் காணோம். உடனே வாத்துக்குட்டி வந்து கத்த ஆரம்பிச்சிடுச்சு, "என் மேஜிக் ஷூ காணோம், என் மேஜிக் ஷூ காணோம்" அப்படின்னு. அப்போ பார்த்தா இந்த நரி வந்து மேஜிக் ஷூ போட்டு மேலே பறந்துட்டே அந்த காக்கா முட்டைய திருடுறதுக்காக போயிட்டு இருந்துச்சாம். அப்ப இந்த வாத்துக்குட்டிக்கு வந்து பிரேவான வாத்துக்குட்டி. அதுக்கு வந்து அந்த பேபி காக்கா முட்டைய காப்பாத்தணும். அதனால அது என்ன பண்ணுச்சு, அது ரொம்ப கஷ்டப்பட்டு இப்டி, 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 இப்டி அதோட ஃபெதர்ஸ வந்து ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணி, மேஜிக்கே இல்லாம அது ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுச்சு, பறந்துருச்சு. மேல பறந்து போய் அந்த வுல்ஃப் போட்டிருக்கிற ஷூவ வந்து மெதுவா இழுத்துருச்சு. இழுத்ததும் என்ன ஆச்சு, வுல்ஃபோட ஷூஸ் கழண்டுருச்சு. வுல்ஃப் வந்து பறக்க முடியாம கீழ விழுந்துருச்சு தண்ணீல. அப்புறம் வுல்ஃப் என்ன சொல்லுச்சு, "ஆ! ஆ! என்னைய தள்ளி விட்டுட்ட" அப்படின்னு. அப்ப அந்த வாத்துக்குட்டி சொல்லுச்சு, "நீ ஏன் வந்து பேட் ஜாப் பண்ண? பேபி காக்கா முட்டைய நீ ஹர்ட் பண்ணக்கூடாது." இது பார்க்குறப்ப அந்த ஹோல் காக்கா ஃபேமிலியே வந்துருச்சு. எல்லாரும் வந்து வாத்துக்குட்டிக்கு என்ன சொன்னாங்க, "நீ ஒரு பிரேவான வாத்துக்குட்டி. தேங்க் யூ வாத்துக்குட்டி." என்ன சொன்னாங்க? "தேங்க் யூ வாத்துக்குட்டி. நீ வந்து பேபி காக்கா முட்டைய காப்பாத்திட்ட. வெரி குட். குட் ஜாப். குட் சாய்ஸ்." இன்னைக்கு ஸ்டோரியோட மாரல் என்னது? இன்னைக்கு ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, மேஜிக்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. சரியா? மேஜிக்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் சாதிக்கணும், ஒரு விஷயம் செய்யணும்னு முயற்சி எடுத்தோம்னா, கண்டிப்பா அது நம்மனால செய்ய முடியும். கண்டிப்பா செய்ய முடியும். நீங்க செஞ்சு காட்டுங்க.
கண்டிப்பா செய்ய முடியும். ஓகே செல்லக்குட்டீஸ், திருப்பி விதுஷா பேபிக்கு மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லவ் யூ ஆல். லவ் யூ பெரியம்மா சொல்லிருங்க. கீழே லிங்க்ல வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கலரிங் பண்ணுறீங்க. அப்புறம் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா ஸ்டோரீஸோட லிங்க் இருக்குது கலரிங் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் நம்ம திருப்பி பார்க்கலாம். பாய் பாய். லவ் யூ ஆல் செல்லக்குட்டீஸ்.